ஆரம்பத்துல சோர்வா இருந்தீங்களே அபி, இப்போ உற்சாகமாயிட்டீங்க போல. டெண்டர்ல ஒரு 3000 ரூபாய் டிஃபரன்ஸ் வச்சு அப்படியே கான்ட்ராக்ட் அள்ளிட்டீங்க. அதுக்கும் புனக்கு தானே? எப்படி அபி எல்லா உணர்வுகளையும் இவ்வளவு ஈஸியா அடக்கிக்கிறீங்க? சந்தோஷமோ துக்கமோ மனசு வெடிக்க வெளிப்படுத்துறது தானே நம்ம டைப்பு. கங்கா அப்படின்னா அபி இப்படிதான். சந்தோஷமோ துக்கமோ ஒரு அளவுக்கு மேல என்னை எப்பவும் பாதிச்சிடாம நான் பாத்துக்கிறேன். ஆனா அந்த ஆதியை நீங்க பார்த்தப்போ உங்க முகத்துல ஒரு கோபம் தெரிஞ்சது. அப்படியா? ஆதி மேல இருக்கிற கோபம் மட்டும் என்ன அறியாம வெளியில வந்துருது போல இருக்கு. அபி, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்கும் ஆதிக்கும் அப்படி என்ன பெரிய பகை? நீங்க என்னடானா அவன் பேரை கேட்டாலே டென்ஷன் ஆகுறீங்க, அவன் உங்களை அழிச்சே தீருவேங்கிற மாதிரி பாக்குறான். முதல் பார்வையிலேயே பிடிக்காம போன உறவு அது. யூனோ ஒன் திங், நான் ஆரம்பத்துல ஆதித்யா கிட்ட தான் வேலை பார்த்தேன். அவன் ஆபீஸ்ல ஒரு சாதாரண செக்ரட்டரியா இருந்தேன். கேள்விப்பட்டிருக்கேன் அபி. ஆனா அதுக்காக எதுக்கு இவ்வளவு பகையும் கோவமும்? ஈகோ தான். ஆதியோட ஈகோ அவ்வளவு மோசமானது. அவன்கிட்ட வேலை பார்க்கும்போது என்னை அவமானப்படுத்திட்டே இருப்பான். அவனால அவமானப்பட்ட ஒருத்தி இப்போ அவனுக்கு எதிராக நின்று ஜெயிக்கிறத அவனால தாங்கிக்க முடியல. அதான் இவ்வளவு கோவமும் வெறுப்பும் என் மேல. சரி, வேலை பார்க்கறப்போ அவமானப்படுத்தினான்னு சொன்னீங்களே, ஒரு ஸ்டாஃப் எதுக்கு இவ்வளவு தூரம் இன்சல்ட் பண்ணணும்? அதான் எனக்கும் புரியல. ஏதோ விட்ட குறை தொட்ட குறையோ இல்ல முன்ஜென்ம பகை ஏதாவது தொடருது போல இருக்கு. அவனோட ஒவ்வொரு வார்த்தையும் செயலும் என்னை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கு தெரியுமா? அப்படிதான் ஆபீஸ்ல ஒரு தடவை இந்த கம்பெனில இருக்கிற மீதி 30% ஷேரை நான் எடுத்துக்கிறேன். நீங்க இந்த கம்பெனி விட்டு வெளியே போயிடணும். That's it. வாங்க சார் போலாம். நான் வேற இடத்துல வேலை தேடும்போது கூட தொல்லை கொடுக்க. No chance. வேலை கிடைக்காது. இனிமே நீ கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். வீடா போய் ஊர்கா வைக்கலாம். அதுக்கு தான் நீ லாயக்கு. ஆமா, நான் உங்களுக்காக தான் விட்டு கொடுக்க. பொண்ணு நான் பயந்து ஓடிடுவான்னு நினைச்சீங்களா? மாட்டேன். பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் மூளை பலமும் சரி மன பலமும் சரி ஒரே அளவுல தான் இருக்கு. அதுல நீ மட்டும் என்ன பெரிய கொம்பா? போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், ஜெயிலுன்னு நான் பார்த்த அளவுக்கு நீ ஒன்னும் பார்த்ததில்ல மிஸ்டர் ஆதி. ஏன்னா you are born with a golden spoon. எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? மை காட், கேக்குற எனக்கே இவ்வளவு கோவம் வருதே. நீங்க எப்படி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டீங்க? என்னாலலாம் இப்படி சிரிக்க முடியாது அபி. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா அவனை கொலைய பண்ணிருப்பேன். உங்களை மாதிரி அமைதியாலாம் இருந்திருக்க மாட்டேன். கொலை பண்ணிருப்பீங்களா? கொன்னிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். மொத்த வாழ்க்கையும் அதோட முடிஞ்சிருக்கும். இப்ப ஆதிக்கு சமமா நான் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்திருக்க முடியாதுல்ல? இப்ப நான் அவனுக்கு தர்றதுதான் பெரிய தண்டனை. நான் ஒவ்வொரு தடவை ஜெயிக்கும் போதும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா குறுகுறானே, அதை விட பெரிய தண்டனைய வேற யாரால தர முடியும்? சரிதான், நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க போல் இருக்கு. உங்க கூட மோதனா அவ்வளவுதான் இல்ல? ஏன் என் கூட நீங்க எதுக்கு மோதணும்? இல்ல, ஆதி இடத்துல என்ன வச்சு யோசிச்சு பார்த்தேன். எனக்கு செஸ்னா ரொம்ப பிடிக்கும் அபி. அதுல அப்படிதான், நம்ம எப்பவுமே எதிராளி இடத்துல இருந்து யோசிக்க வேண்டி வரும். ஆதி பண்ண தப்பு என்ன தெரியுமா? உங்க பலம் என்னன்னு தெரிஞ்சு அங்க அடிக்காம விட்டதுதான். சொல்லுங்க அபி, உங்க பலம் என்ன? ஏன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நின்னு என்ன அடிக்க போறீங்களா? சொல்ல முடியாதுல்ல. என்னைக்காவது ஒரு நாள் நானும் நீங்களும் எதிரெதிரே நின்னு மோத வேண்டி வந்துட்டா எல்லாரும் முன்ஜாக்கிரதா. ரொம்ப விளையாட்டா இருக்கீங்க கங்கா. அப்படியே என் கேள்விக்கு பதில் சொல்லாம நழுவாதீங்க. உங்க பலம் என்னன்னு சொல்லுங்க அபி. பலம் இது என்னோட பலம். என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் மேலேயும் நான் வச்சிருக்கிற நம்பிக்கை, இதுதான் என்னோட பலம். அந்த நம்பிக்கையை உடைச்சிருந்தா ஆதி ஜெயிச்சிருக்கலாம்ல.
ம்ஹும். அது யாராலையும் முடியாது கங்கா. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவே மாட்டாங்க. அதனால தான் ஆதி மாதிரி ஆட்களால என்னை ஜெயிக்க முடியல. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஜெயிக்க முடியாது. பார்த்தா பி, யாராவது புதுசா வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஜெயிக்க போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என் கூட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. இஸ் இட் சோ? என்னம்மா உஷா, திடுதுப்புன்னு இந்த மாதிரி வந்து சொன்னா எப்படிம்மா? அப்பா, இத்தனை நாளா என் மனசுல இருந்த வேதனையை இன்னைக்கு தான் நான் வெளிப்படுத்தி இருக்கேன். இனிமே என்னால் அந்த வீட்ல வாழ முடியாது. என்ன பேசுற உஷா? நீ உன் புருஷன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நீ அவர் கூட தாமா இருந்து வாழணும். நான் வேணா அவர் கூட இருக்கலாமா, ஆனா வாழ முடியுமான்னு எனக்கு இப்ப சந்தேகம் வந்துருச்சு. அபிகிட்ட அவர் அடையிற தோல்விக்கெல்லாம் நான் தான் காரணம்னு தப்பா நினைக்கிறாரு. தேவையில்லாம தப்பு தப்பா எதையோ யூகம் பண்ணிட்டு ஏன் கூட வந்து சண்டை போடுறாரு. எப்படிமா உஷா, முடியலம்மா. ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கிறவன் கூட பார்க்காம இப்படி கை நீட்டி அடிக்கிற ஒரு மனுஷனோட என்ன எப்படி வாழ சொல்ற? இல்லம்மா, நீ பேசுற மாதிரி இல்ல. எல்லா உறவுகள்லயுமே சச்சரவ சண்டையும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுலயும் கணவன் மனைவி உறவுல சண்டையும் சச்சரவும் அதிகமாவே இருக்கும். அதை அனுசரிச்சு வாழ்ந்து காட்டுறதாமா முக்கியம். இப்படி கோச்சிட்டு கிளம்பி வர்றது நல்லது இல்லம்மா. அப்ப என்னப்பா பேசுறீங்க? அவர் கை நீட்டி அடிக்கும் போது கோச்சிக்கிட்டு வராம எல்லா அடியும் வாங்கிக்கிட்டு சலம் போட்டு நிக்க சொல்றீங்களா? அப்படிதான் இருக்கணும்னு சொல்றீங்களாப்பா? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுமா. கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், நிறைய பொறுமை வேணும். கணவன் மனைவி உறவுல சிலதை சகிச்சுக்கணும், சிலதை பொறுத்துக்கணும். அப்பதாம்மா உறவு நீடிக்கும். சாரிப்பா, நீங்க படிச்சவரு, என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்களும் மத்தவங்க மாதிரி இப்படிதான் உபதேசம் பண்றீங்க. படிப்புங்கிறதுக்கு என்னம்மா சம்பந்தம்? நாம படிக்கிற எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில கடைபிடிக்கிறது கிடையாது. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு, உனக்கு நான் சொல்றது புரியும். வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வாழ வேண்டியிருக்கும். அப்புறம் உஷா, நானும் அம்மாவும் பெங்களூருக்கே போயிடலான்னு இருக்கோம். எதுக்கு? அங்க போய் நம்ம பிசினஸை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். ஓ, வெரி குட். நான் இங்க வரேன்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் பெங்களூருக்கு போறதா சொல்றீங்களா? சச்சே, அப்படிலாம் இல்ல உஷா. அப்பா முதல்ல இருந்த இந்த ஐடியால தான் இருந்தாரு. எதுக்குமா இப்ப எதுக்கு திடுத்துப்புன்னு பெங்களூர் பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க? என்ன உஷா, நீ போன இடம் வசதியான இடம் தான். ஆனா எங்களோட பங்குக்கு எங்களோட பேர குழந்தைக்கு சொத்து சேர்க்கணும் நாங்க ஆசைப்படுறோம். அதான் நமக்கு கௌரவம். அதோட நல்ல ஒரு பிசினஸ், அதை எதுக்காக போடணும்? அண்ணி, வாப்பா அர்ஜுன். என்ன நீங்க? உங்களுக்கு தான் அண்ணனை பத்தி தெரியும்ல, அவரு கோவம் வந்து மூக்கு நுனி மேல இருக்கும்னு. அதுக்காக நீங்க ஏன் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வரணும்? வாங்க, நீ வீட்டுக்கு போலாம். என்ன வேற என்ன அர்ஜுன் பண்ண சொல்ற? உன் அண்ணன் என்கிட்ட நடந்துக்கிற விதம் அப்படி இருக்கு. அண்ணி, அவர் கோவப்பட்டா நீங்க திருப்பி கோவப்படுங்க, அவர் சத்தப்பட்டா நீங்க திருப்பி சத்தப்படுங்க. அதுக்காக வீட்டை விட்டு வராதீங்க. அது உங்க வீடு அண்ணி. இல்ல அர்ஜுன், அந்த வீட்ல பல சமயங்கள நான் தனிமையை உணர்றேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய உங்க அண்ணனே என்ன கை நீட்டுறாரு. வெறுப்பா இருக்கு அர்ஜுன். அது மாதிரிலாம் நினைக்காதீங்க அண்ணி. நாங்க இருக்கோம், நான் இருக்கேன், அனு இருக்கா, அப்பா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்கு தானே ஆதரவா இருக்கோம். வாங்க, நீ வீட்டுக்கு போலாம். அர்ஜுன், உஷா ரொம்ப மனசு நொந்து போய் வந்திருக்கா. பிள்ளைத்தாச்சி பொண்ணு, இவ மனசு நோக்கிறபடி நடந்துக்கலாமா? உங்க அண்ணன் இவ்வளவு கை நீட்டி அடிக்கலாமா? அது எந்த விதத்துல நியாயம்? தப்புதான். அண்ணனுக்கு அப்பப்போ கோவத்துல புத்தி கெட்டு போயிருது அண்ணி. அதை நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டு அண்ணனை திருத்தணும். எனக்கு எரிச்சல் தான் வருது அர்ஜுன். அண்ணி ப்ளீஸ், அதெல்லாம் மறந்துடுங்க. வாங்க, நீ வீட்டுக்கு போலாம். சார், அண்ணி என் கூட அனுப்பி வைங்க. நாங்களாம் இருக்கோம்ல, இவங்க எதுக்காக வருத்தப்படணும்? அண்ணி கிளம்புங்க அண்ணி, ப்ளீஸ். உஷா, என்ன யோசனை? கிளம்புமா. கிளம்புமா. சரி, வெரி குட். அது உங்க வீடு அண்ணி. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரி,
உடம்பு பார்த்துக்கோ. விளை விலைக்கு சாப்பிடு என்ன? சரிம்மா வரேன்ப்பா. வாமா. போயிட்டு வா. வாங்க. அண்ணே, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். அர்ஜுன் என்ன சொல்ற? நீங்க வாங்க, நீ எல்லாம் தானா தெரியும். வாங்க. என்னம்மா சொல்ற? நம்ம மனு காதலிக்கிறானா? சான்ஸே இல்ல. நான் கூட முதல்ல நம்பலடி. ஆனா ராஜேந்திரன் உறுதியா சொல்றானே. ராஜேந்திரன் மாமா கிட்ட மனு ஏதாவது சொன்னானா? இல்ல, தான் கவனிச்சதை வச்சு ராஜேந்திரன் யூகிச்சு என்கிட்ட சொன்னான். மனோவோட நடவடிக்கையில ரொம்ப வித்தியாசம் தெரியுதா? ராஜேந்திரன் மனோ கூட நெருங்கி பழகுறவன் இல்லையா? அவன் சொல்றது நம்புற மாதிரி தான் இருக்கு. நம்ம மனு யாரையாவது லவ் பண்ணா பெரிய ஆச்சரியம்தான். ஆச்சரியம் இல்லடி, எனக்கு கவலையா இருக்கு. கவலையா? நீ எதுக்குமா கவலைப்படணும்? ஏதோ அவன் இந்த அளவுக்காவது முன்னேறி இருக்கானேன்னு சந்தோஷப்படு. உனக்கு என்ன விளையாட்டா இருக்கா? மா, நீ எதுக்கு பயப்படுற? காதலிக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு இல்ல. இன்னும் சொல்ல போனா மனோ நிஜமாவே காதலிக்கிறானான்னு நமக்கு இன்னும் 100% தெரியாதே. அப்படியே அவன் காதலிச்சாலும் அதை பத்தி நம்ம வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அது இல்லடி, என் மனசு நிறைய விஷயங்களை நினைச்சு சஞ்சலப்படுது. என்னம்மா சொல்ற? 1000 தடவை யோசிச்சு பார்த்து பார்த்து அபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அது தோத்து போச்சு. உன் நிலைமையும் இப்ப தெளிவில்லாம இருக்கு. இந்த ஆர்த்தி அவளும் இப்படிதான் லவ் அது இதுன்னு அவ வாழ்க்கையிலயும் நிம்மதி இல்ல. இதெல்லாம் என் மனசை உறுத்திக்கிட்டு இருக்கு. இதுல இவன் வேற காதல் கீதலன் போய் இவனோட பொழப்பையும் கெடுத்துக்குவானோன்னு பதட்டமா இருக்கு. அட என்னம்மா நீ? ராஜேந்திரன் மாமா ஏதோ யூகத்துல சொன்னதை வச்சு மனசை போட்டு இப்படி குழப்பிட்டு இருக்க. முதல்ல மனு காதலிக்கிறானா இல்லையாங்கிறதே உறுதியா தெரியாதே. சந்தேகம்னு எப்படியோ ஒண்ணு வந்துருச்சு. முதல்ல அதை தீர்த்துக்கணும். நீ அபிக்கு ஃபோன் பண்ண, ஆபீஸ்ல இருந்து நேரா வீட்டுக்கு வர சொல்லு. ஹலோ. ஆ அப்படியா? சரி, எப்போ? சரி, ஓகே ஓகே. யாருடி? அபி அக்கா ஆஃபீஸ்ல இருந்தா ஃபோன் பண்ணாங்க. அக்கா அவசரமா ஏதோ பிசினஸ் விஷயமா மும்பை போயிடுச்சான். அப்புறம் அவசரங்கிறதுனால இங்க வீட்டுக்கு வராம நேரா ஏர்போர்ட்டுக்கு போயிடுச்சான். கிளம்புற அவசரத்துல ஃபோன் பண்ணிருக்கு. ஃபோன் பிஸியா இருந்ததுனால ஆஃபீஸ்ல இருந்து யாரையாவது ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொல்லிருக்கு. சரி. அபி அக்கா மும்பை போனது ரொம்ப நல்ல விஷயமா. ஏன் அப்படி சொல்ற? இப்படியாவது அந்த பாஸ்கரோட தொல்லையில இருந்து அக்கா கொஞ்ச நாள் எஸ்கேப் ஆகலாம். அம்மா, நீ மனோகர் விஷயத்தை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. அது பெருசா ஒண்ணுமே இருக்காது. அபி அக்கா மும்பைல இருந்து வந்ததும் அதை பத்தி பேசிக்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் மேல ஏத்துங்க. நீ கீழே போய் சிமெண்ட் ஸ்டாக் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிடு. சீக்கிரம் பாப்பா. ஏய், அபி எங்க இருக்கா மேன்? என்ன விஷயம்? ஓ, அபி எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டீங்களோ? இல்லங்க, முதல்ல என்ன விஷயம்னு சொன்னீங்க? நான் அபியை இப்பவே பார்க்கணும். சாரி மிஸ்டர் ஆதித்யா, அபி பிசினஸ் விஷயமா மும்பை கிளம்பி போயிருக்காங்க. வாட்? இப்போதான் நான் அபியை டெண்டர் ஆபீஸ்ல பார்த்தேன், அதுக்குள்ள மும்பை போயிட்டாங்களா? என்ன பிஸியா இருக்காங்கன்னு பில்டப் பண்றீங்களா? நீங்க ஃப்ரீயா இருந்தா அவங்களும் ஃப்ரீயா இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை மிஸ்டர் ஆதி. அவங்க பிஸியாகவும் இருக்கலாம் இல்லையா? ஓ, சோ நான் இப்போ சொல்ல நினைக்கிறது உங்ககிட்ட சொல்லணும் இல்ல? சரி, ஆனா நீ போயிட்டு உங்க மேடம் கிட்ட சொல்லு. சொல்லுங்க. லோக் தொல் காப்பியன், நான் கடைசியா ஒன்று சொல்றேன். உங்க 2 பேரோட ஆட்டமும்
என்னால சகிச்சுக்க முடியாத அளவுக்கு போயிருக்கு. எப்போதுமே ரொம்ப தான் சோதிக்கிறீங்க. வேணாம், இந்த அளவோட எல்லாத்தையும் நிறுத்துக்குங்க. எதை நிறுத்த சொல்றீங்க? என்ன டிஸ்டர்ப் பண்றது, ஐ மீன் என் பிசினஸ்ல இடைஞ்சல் பண்றது எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்குங்க. நான் போற இடத்துல எல்லாம் அபி கன்ஸ்ட்ரக்ஷன் குறுக்கு வருது. ஐ ஜஸ்ட் கான்ட் டாலரேட் இட் மேன். எனக்கு எதிரா எல்லாத்தையும் நீங்க ரொம்ப வேகமா பண்றீங்க. அது சரியில்லை. அது உங்களுக்கே கெடுதலா முடிஞ்சிடும். இது என்ன மிரட்டலா? அப்படியே வச்சுக்கோ. மிஸ்டர் ஆதி, நீங்க இந்த அளவு கீழே இறங்குங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க லெவல்ல இருக்க ஒரு ஆளுக்கு இது பொருத்தமாவே இல்லை சார். அப்படியா? ஆமா சார். பிசினஸ்னா சில போட்டிகள் வரத்தான் செய்யும். சில வாய்ப்புகள் ஒருத்தருக்கு மிஸ் ஆகலாம், அது இன்னொருத்தருக்கு கிடைக்கலாம். பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம் தானே சார்? ஓ, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லி தரல. இதெல்லாம் நீங்க தெரியாத மாதிரி நடந்துக்கிறீங்க பாருங்க, அதான் ஆச்சரியமா இருக்கு சார். பிசினஸ்ல போட்டியா இருக்கிறவங்களை மிரட்டுறது எந்த தொழில் தர்மத்திலையும் சேராது. ரவுடித்தனம் பண்ற ஆளுங்க மட்டும்தான் எதிர் குரூப்பை மிரட்டுவாங்க. நாமெல்லாம் கண்ணியமான தொழில் பண்றதான் நான் நினைச்சிட்டு. ரொம்ப பேசாத, ரொம்ப பேசாத. உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? இல்ல சார், என் மனசுல அந்த மாதிரி எந்த நினைப்பும் இல்ல. பின்ன என்கிட்ட கை கட்டி சம்பளம் வாங்க கூலிக்கார நீ. டாமட், இன்னைக்கு எனக்கே புத்தி சொல்ற மாதிரி பேசுற. பிசினஸ் பத்தி எனக்கே உபதேசம் பண்றல சார். பண்ண வேலைக்கு கை நீட்டி சம்பளம் வாங்கினதுல எந்த அவமானமும் இல்ல. ஆனா நீங்க இதை பல முறை சொல்லி காட்டிட்டீங்க. ஆனா இதுல என்ன கௌரவ குறைச்சல் எனக்கு தெரியல. உங்க அப்பா கூட அவரோட ஆரம்ப காலத்துல யார்ட்டையோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் தானே? வாய மூடு. நீ, அபி, உஷா, உங்க 3 பேர் மாதிரி டேஞ்சரான ஆளுங்களை நான் லைஃப்ல பார்த்ததே இல்ல. 3 பேரும் ஒரு காலத்துல என்கிட்ட வேலை பார்த்துட்டு இப்போ எனக்கு எதிராக நடக்கிறீங்க. நீயும் அபியும் நேரடியா எதிரினா அந்த உஷா என் வீட்டுக்குள்ளே இருக்கிற எதிரி. சார் பாவம் உஷா, அவங்க என்ன பண்ணுவாங்க? எதுக்கு எதுக்கு அவங்கள கோச்சிக்கிறீங்க? ஏய், நடிக்காத 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 மேன். அந்த உஷா தான் என்னோட பிசினஸ் மேட்டர்ஸ் எல்லாமே லீக் பண்ணா எனக்கு நல்லாவே தெரியும். அவளை வச்சு என்ன உளவு பாக்குறீங்களா? Don't do that. You will see the repercussions, man. சார் பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. உஷா பாவம், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க கிட்ட நாங்க சரியா பேசுறது கூட கிடையாது. உங்களோட தோல்விகளுக்கு யார் மேலாவது பழி போடலாம்னு தயவு செய்து அலையாதீங்க ப்ளீஸ். போய் சொல்லாத, போய் சொல்லாத. சத்தியமா சொல்றேன், உஷா பாவம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி குதர்க்கமா யோசிக்கிறத நீங்க முதல்ல நிறுத்துங்க. இது மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் உங்களை அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு சார். யார பார்த்து யார் பரிதாபப்படுறது? உனக்கெல்லாம் பயம் விட்டு போச்சுல்ல? ஆதி பேசுமா, எதுவும் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன்ல? கையெடுங்க சார், எடுங்க. நான் சத்தியமா அந்த மாதிரி நினைக்கல. நீங்க எது வேணாலும் பண்ணுவீங்க. நாங்க அதை அனுபவத்திலே உணர்ந்திருக்கோம். நீங்க அடியால் அனுப்புவீங்க, அப்புறம் பாம்பு வைப்பீங்க, இன்னும் என்ன வேணாலும் செய்வீங்க. இதோ பார், இது வரைக்கும் நான் எதுவும் செய்யல. ஆனா இப்போ சொல்றேன், இது என்னோட லாஸ்ட் வார்னிங். இனிமே என்னோட விஷயத்துல தலையிட்டா நான் செய்யக்கூடாத நான் செய்வேன். புரியுதா? சொல்லி வை அவகிட்ட, சொல்லி வை.